ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முட்டை சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சப்பாத்தி செய்கிறதுக்காக மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதை நம்ம எப்பயும் போல் சப்பாத்திகளாக தோசை தவாவில் போட்டு செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப்பில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு. முட்டைக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், ஏற்கனவே சப்பாத்தியில் சால்ட் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தோசை தவாவில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து இந்த முட்டையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ முட்டை பாதி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்ச சப்பாத்தியை இது மேலே வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ முட்டையும் சப்பாத்தியும் நல்லா வேகிற அளவுக்கு 2 பக்கமும் திருப்பி போட்டு ஆயில் சேர்த்து குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட முட்டை சப்பாத்தி ரெடி ஆயிடும். இது நம்ம ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்யலாம். இதை நான் சாஸோடு சர்வ் பண்ணியிருக்கேன். ஃபார் மோர் ரெசிபீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.